ஏங்க சீமான் வந்து தொடக்கத்திலிருந்து எல்லாரையும் விமர்சிக்கிறாரு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னவொடனே போட்டு அடி அடின்னு அடிச்சு, நீ யார் தமிழானா, உனக்கு இங்கே வேலை, நீ அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிச்சவர். கமலஹாசனையும் விமர்சிச்சவர். எல்லாரையும் விமர்சிக்கிறாரு, விஜயும் விமர்சிக்கிறாரு. ஆனா இது திமுகவோட லிங்க் பண்றதுக்குல அது எப்படி சரி? அதுதான் சொல்லுனேன். ஏதாவது ஒண்ணு வந்து குட்டையை கிளப்பி விடணும். அதற்கு இவங்க பண்ற எல்லா இப்போ இந்த த்ரிஷா சொன்னாங்கல்ல, த்ரிஷாவும் அமித்ஷாவும் பேசிட்டாங்கன்னு, அது மாதிரி ஒரு 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 அசம்ஷன் தானே வந்துச்சு. இதுக்கு பின்னாடி உண்மை இல்லையே. அவர் விஜய் விமர்சிக்கிறாரு, திமுகவை விமர்சிக்கிறாரு, எடப்பாடியை விமர்சிக்கிறாரு, பிரதமரை விமர்சிக்கிறது, அமித்ஷாவை யாரை விமர்சனம் பண்ணாத தலைவர் யார்? சீமானால் விமர்சனம் பண்ணப்படாத அரசியல் தலைவர் யார்? அது இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா, விஜய் எங்கேயுமே நேரடியாக சீமானை வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை, விமர்சனமும் பண்ணவே இல்லை. ஆனால் விஜய் சீமானை விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, சீமான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார் விஜயை. அவர் வந்து மறுபடியும் பெரியாரை தூக்கிட்டு வந்து திராவிடம்னு இருக்கிறார்ல, இப்போ பெரியாரின் பேரான்னு பாட்டு வேற வருதா? அப்போ இதனால தான் அவர் வந்து ரொம்ப கொதிப்படுகிறார். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தியில் விஜய் மாதிரியான ஆட்கள் பேசினா அதோட வீழ்ச்சி எப்படி இருந்தது? சார், ஃபைனலாக அடுத்தடுத்து விஜய் நோக்கியே அம்புகளை திமுக இன்னும் புதுசாக என்ன பண்ணுவாங்கன்னு ரொம்ப கேவலமாக பண்ணுவாங்க. ஓகே, எந்த அளவுக்கு பிலோ த பெல்ட் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிப்பாங்க. ஓகே ஓகே அகெயின் அந்த பர்மிஷன்ஸுக்குமே, ஏன்னா இப்போ பர்மிஷன்லாம் அதெல்லாம் வந்து ஸ்மால் கேம். அதாவது அவர் கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ. அவர் மோசமானவர், அவர் பொம்பளை குட்டி, அவர் வந்து நாட்டை ஆள தகுதியற்றவர், அவர் ஃபினான்ஷியலாக இவ்வளோ பேரை ஏமாற்றிருக்கிறார், இப்படியான பொருள்களை கல்வி. வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா, எப்போதுமே திரு சீமான் அவர்கள் டிஎம்கேவை விமர்சிக்கிறது வழக்கம். அதுவும் உச்சகட்ட லெவலில் போயிட்டு விமர்சிப்பாங்க. ஆனால் இப்போ சமீப நாட்கள், அதாவது கடந்த ஒரு மாசமா டிஎம்கேவை பெருசாக விமர்சிக்கல. தொடர்ச்சியாக விஜய் விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுவும் டிஎம்கே எந்த அளவுக்கு இறங்குவாங்களோ அதே அளவுக்கு சீமான் இறங்கி விமர்சிக்கிறாரு. சரி, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க சீமான் வந்து தொடக்கத்திலிருந்து எல்லாரையும் விமர்சிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னவொடனே போட்டு அடி அடின்னு அடிச்சு, நீ யார் தமிழானா, உனக்கு இங்கே வேலை, நீ அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிச்சவர். கமலஹாசனையும் விமர்சிச்சவர். எல்லாரையும் விமர்சிக்கிறாரு, விஜயும் விமர்சிக்கிறாரு. ஆனா இது திமுகவோட லிங்க் பண்றதுக்குல அது எப்படி சரி? அதுதான் சொல்லுனேன். ஏதாவது ஒண்ணு வந்து குட்டையை கிளப்பி விடணும். அதற்கு இவங்க பண்ற எல்லா இப்போ இந்த த்ரிஷா சொன்னாங்கல்ல, த்ரிஷாவும் அமித்ஷாவும் பேசிட்டாங்கன்னு, அது மாதிரி ஒரு 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 அசம்ஷன் தானே வந்துச்சு. இதுக்கு பின்னாடி உண்மை இல்லையே. அவர் விஜய் விமர்சிக்கிறாரு, திமுகவை விமர்சிக்கிறாரு, எடப்பாடியை விமர்சிக்கிறாரு, பிரதமரை விமர்சிக்கிறது, அமித்ஷாவை யாரை விமர்சனம் பண்ணாத தலைவர் யார்? சீமானால் விமர்சனம் பண்ணப்படாத அரசியல் தலைவர் யார்? புரியுது. அவர் எல்லாரையுமே அது சும்மா இவங்க ஏதாவது ஒண்ணு. இப்போ பார்த்தீங்களா, சீமான் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜய் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஒரு அவர் மேல ஒரு வன்மத்தை கக்கி விடணும். ஓகே, அதுக்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். ஓகே சார். ஏன்னா முன்னாடி இருந்த ஒரு வீரியம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில இப்போ சமீப காலத்துல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படிங்கிற எதை அடிப்படையில் சொல்றீங்க? கொள்கை அடிப்படையிலேயே அந்த அளவுக்கு எடுத்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இப்போ கொண்டு வரல. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி அவ்வளவு வீரியமா இருந்தாங்களோ அதை விட ஜாஸ்தியா தானே பேசிட்டு இருக்காரு இப்போ. ஓகே, அவங்க எங்கேயும் குறையலையே. ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆக்சுவலாக எந்த ஊடகமும் சீமான் அவர்களுடைய கட்சியை வந்து பெருசாக பேசாதப்ப நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கீங்க. இப்போ காட்டியிருப்போம். எஸ், காட்டியிருக்கீங்க. ஓகே, பட் இப்போ அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதை பற்றி? அது திரு சீமான் பார்வை. யாருடைய பார்வை? திரு சீமானுடைய. இல்லை, சீமான் வந்து அவர் எந்த அரசியலை முன்வைக்கிறாரோ அதுலேருந்து கொஞ்சமும் பிசகலை. அவர் நேராக போயிட்டு இருக்காரு. ஓகே, ஹீ ஹேஸ் ஹிஸ் ஓன் ரூட். நீ கூட்டணி வராமல் போ, புது கட்சி தொடங்காம என்னுடைய வேலை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றதுல எந்த தயக்கமும் இல்லையா? இப்போ எடப்பாடி வந்து வெயிட் பண்ணியிருந்தோம், விஜய்க்கு வெயிட் பண்ணியிருந்தோம், விஜய்கிட்ட இந்த சிக்னலும் வரல, அதனால நான் வந்து பிஜேபிகிட்ட போயிட்டோம் அப்படின்ற மாதிரி யாருக்குமே வெயிட் பண்ணலையா? அவர் எந்த இடத்துலையுமே
வரல, நான் என் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன் அப்படின்றது தானே அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஸோ எந்த இடத்துல அவர் பிறழலை மாறலை, அவருடைய லைனில் அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. ஓகே சார். சார் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய இளைஞர்கள் ஓட்டை வந்து விஜய் கைப்பற்றுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையில் சீமான் கொஞ்சம் வீரியமாக விமர்சிக்கிறாரோ? நோ, எந்த கட்சியை எந்த கட்சியோடைய வாக்காளர்கள் விஜய்க்கு போக மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து தானங்க வரணும். கரெக்ட். அதில் அண்டை மாநிலத்திலிருந்து வர முடியுமா? இல்லை. இங்கே வந்து இப்போ இங்கே உள்ள இளைஞர்கள் ஏதோ இந்த கடந்த தேர்தலுக்கு முன்பு ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு தானே போட்டிருப்பாங்க. அங்கே எல்லா கட்சிகள்லேருந்து தானே வரணும். ஓகே. அது மாதிரி சீமான் கட்சியிலேருந்து கொஞ்சம் போகும். பட் பெரிய பெரிய இழப்பு சீமானுக்கு இருக்காது. மற்ற கட்சிகளில் தான் அதிக வாக்கு சரியும் விஜய்க்கு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். புரியுது. ஏன்னா இடையில வந்து நிறைய பேர் திரு சீமான் அவர்களோட கட்சியிலேருந்து கொஞ்சம் விலகி வெளில வந்தாங்க. அதை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் அதை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாங்க. உள்ளே எவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 3000 பேர் 3 வாட்டி அதே குரூப் போய் சேருதுங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்கலாமா? ஸ்ட்ராட்டஜியில் செய்தியை பரப்புறது தான். ஓகே. ஆயிரக்கணக்கில் சீமானை விட்டு விலகி திமுகவில் இணைந்தனர், ஆயிரக்கணக்கில் இணைந்தனர், ஆயிரக்கணக்கில் இருந்தனர். ஒரே டீமை 3 வாட்டி நீங்கள் காட்டினீங்கன்னா அது ஒரு மேடை போட்டு ஐயோ மக்களுக்கு என்ன தெரியும், அதே ஆள் போயிட்டு இருக்கான்னு தெரியுமா, இல்லை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஆள் போகிறான்னு தெரியுமா? செய்தி தானே பற்றியா மொத்தமாக கலந்தாங்க போல இருக்குதே அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறது செய்தி. மீடியாவுடைய ரோலே உங்கள் மூளையில் சில விஷயங்களை பதிய வைக்கிறது. ஓகே. அதை தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அது அவங்க சரியா பண்ணுறாங்களா சரியா பண்ணலையா அப்படின்றத அந்தந்த ஊடகத்தில் அந்த ஊடகத்தை வழிநடத்துறவங்களோட மனசாட்சியை பொறுத்தது இல்லையா? புரியுது சார். அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கொஞ்சம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே தாவேக்காவை விமர்சிக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் நகர்ந்துட்டாரோ, சில கொச்சையான வார்த்தைகளை என்ன கொச்சையான வார்த்தை நிறைய அவன் கிடக்குறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதை பார்க்கணும். அவர் யார் தாங்க அப்படி பேசல? ஓகே ஓகே. வைத்தியரப்பல பிரதமரை பார்த்து கேட்கிறாரு, அங்கிள் சொல்லாதீங்க ஜங்கிள்னு சொல்லுங்க. அனில் எல்லாருமே விமர்சிப்பார்கள், எல்லாரையும். அன்னைக்கு நான் ஒரு பேச்சு பார்த்தேன், இங்கே இப்போதைய முதல்வர் பேசினது, ஜெயலலிதாவுடைய பதவியேற்புக்கு மோடி வர்றார், மோடியின் பதவியேற்புக்கு ஜெயலலிதா போகிறார், அண்ணலும் நோக்கினால் அவரும் நோக்கினால்ன்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஓகே. அது இனவே அதுவும் ஒரு சர்ச்சையான பேச்சு தான். ஓகே. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை பற்றி என்ன சொல்றாரு? தவழ்ந்து வந்தாரு, விட்டா சசிகலா கால்கடியிலே போயிருப்பான்றாரு. இது கொச்சையான பேச்சா இல்லையா? கண்டிப்பா. ஓகே. அதே மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. அதான் அதை விட இவங்க 2 பேரும் பேசுறது ஃபார் பெட்டர்ல. இவர் அங்கிள் தானே சொல்றாரு, அவர் ஜங்கிள் தானே சொல்றாரு. ஆமா. ஆனா இது எப்படி, நான் ஃபர்ஸ்டே சொன்னதான், அதுக்கு நீங்க அழகான ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்க. இது வந்து எப்படி வந்து த்ரிஷாவை சொன்னதோ அதே மாதிரி தான் சீமானை சொல்றது அப்படின்னு. ஆனா இந்த இரு கட்சிகள் மேல மட்டுமே அதிகமா வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இவங்களுக்கு பி டீம், இவங்களுக்கு திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜய் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப இப்ப சீமான் பிஜேபியோட பி டீம் கிடையாது. அதுதான் சார். இல்ல இவ்வளவு நாள் பிஜேபியோட பி டீம், இப்ப டிஎம்கேயோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சுட்டே இருக்காங்க. முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டுங்க இது. ஓகே ஓகே. அப்படி எப்போதுமே இருந்தது இல்ல. ஓகே. உங்களுக்கு இன்னைக்கு என்ன சாயம் அவருக்கு பூசணுமோ அந்த சாயத்தை தூக்கி பூசிடுறாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஒரு வகையில கொஞ்சம் அனுசரிச்சுப்போம்பா அப்படிங்கிற மாதிரி பார்வையில் இருக்காங்களோ சீமான்? ஏன்னா இங்க கொஞ்சம் ஃபயரா வந்துகிட்டு இருக்கு விஜய் சைட்ல இருந்து. இன்னைக்கு பேசு பொருளா செத்தமாப்பா போர்டு அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ரைட்டுங்களா? இன்னைக்கு பேசு பொருளா வளர்கிற இயக்கமா யார் இருக்கிறா? தாவேகா. அதை எதிர்க்கிறது தான் வந்து சரியான அப்ரோச்சா இருக்கும். ஓகே. இப்ப போய் எடப்பாடி பழனிசாமியை திட்டிடுறதுல என்ன பிரயோஜனம்? புரியுது. இன்னைக்கு மக்கள் யாரை அதிகம் பேசுறாங்க? விஜய் தானே பேசுறாங்க. விஜயோடைய மாநாட்டில் திராவிடம் ஒழிகன்னு போட்டாங்களா கோஷம்? மு.க. ஸ்டாலின் ஒழிகன்னு போட்டாங்களா? உதயநிதி ஒழிகன்னு போட்டாங்களா? இல்ல நரேந்திர மோடி ஒழிகன்னு போட்டாங்களா? இல்ல, சீமான் ஒழிகன் தானே போடுறாங்க. ஆமா ஆமா. தாவேகா தொண்டர்களுக்கு தங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா சீமான் நினைக்கிறாங்க. அப்ப இன் ஃபியூச்சர்ல வந்து இப்போ வந்து நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பார்த்துட்டு இருக்குது. இன் ஃபியூச்சர்ல அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி இப்படிதான் வந்து போய் நிற்கும் அப்படின்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, விஜய் எங்கேயுமே நேரடியா சீமானை வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை, விமர்சனமும் பண்ணவே இல்லை. ஆனா விஜய் சீமானை விமர்சனம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, சீமான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார் விஜய. அவர் வந்து மறுபடியும் பெரியாரை தூக்கிட்டு வந்து திராவிடம் நிறுத்துறாருல, இப்ப பெரியாரின் பேரான்னு பாட்டு வேற வருதா? அப்ப இதனால்தான் அவர் வந்து ரொம்ப
கொதிப்படுகிறார். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தியல விஜய் மாதிரியான ஆட்கள் பேசினா அதோட வீழ்ச்சி எப்படி இருந்திருக்கும். கரெக்ட். இப்போ மறுபடியும் இவர் திராவிடம்னு கொண்டு போய் ரொம்ப பாப்புலர் பண்றாருடா அப்படின்றது தான் ஆனா அவருடைய திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டுமே என் கை அப்படிங்கிற மாதிரி ரைட். அவர் சீமான் டே எப்படா ரெண்டும் ஒண்ணா இருக்க முடியும், இதுக்கு எதிரி அது அதுக்கு எதிரி இது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ம். சரி, ரெண்டு பேரும் பேசியிருந்திருக்கலாம். அது பேசும்போது வேற மாதிரியான கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். என் ரிசல்ட் இவர் நினைச்ச மாதிரி வந்திருக்காம இருந்திருக்கலாம். சோ மெனி பாசிபிலிட்டிஸ் இல்லையா. ஓகே. ஏன்னா மறுபடியும் சீமான சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது, இப்போ ஒரு மாதிரி பேசுறது, மாத்தி என்ன பேசுறது. மாத்தி அது எனக்கு அதாவது புரியல. உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த கிருஷ்ண ஜெயந்தி மேட்டர் வந்து முன்னாடி கிருஷ்ணனை பத்தி விமர்சிக்கிறதா இருக்கட்டும், இப்போ கிருஷ்ணனை வந்து போற்றக்கூடியதா இருக்கட்டும். அதே எப்ப ஆரம்ப காலத்துல வந்து பெரியார் கொள்கையில ஆமா, இருக்கும்போது ஆமா. ஏங்க அதுதான் அவர் சொல்றாங்க. அப்ப நான் வந்து ஒரு 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 வழியின் பின்னாடி சேர்ந்திருந்தேன். இப்ப நானே வழியை உருவாக்கி முன்னாடி போறேன். ஓகே. அப்ப எனக்கு அங்க போகும்போது தான் புரிதல் ஏற்படுது. நான் வந்து தவறான இடத்துல இருந்திருக்கேன். இப்ப எனக்கு அது தவறு தெரியும் போது நான் திருத்தி கொண்டு என்னுடைய தனி வழியில போறேன். இப்ப Okay. எனக்கு இது ரொம்ப அக்செப்டபிள் தானே. புரியுது. அன்னைக்கு பேசினதே இப்ப நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப பக்தியா இருந்திருக்கேன். கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். சண்டே சர்ச்சு மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ஆல்டர் பாய் எல்லாம் இருந்திருக்கேன். ஓகே. இப்ப எனக்கு கடவுள் இறை நம்பிக்கை இல்லாம போச்சு. நீ அப்ப இந்தியாடான்னு இப்ப சொல்ல முடியுமா என்னையா? டேய் அப்ப நான் சின்ன குழந்தைடா, அப்ப எனக்கு அவ்வளவா படிப்பு தெரியாது, உலகம் தெரியாது. அப்போ ஒவ்வொரு படிநிலையிலும் உங்களுடைய சிந்தனைகள் மாறுது இல்லையா? ஓகே. ஸோ அது சிந்தனை மாற்றமா மட்டுமே எடுத்தா கொள்கை எங்கேயுமே மாறல அப்படிங்கிற மாதிரி நம்ம. இதுல சிந்தனை மாற்றத்தை தானே அவர் சொல்றாரு. ஓகே. ஓகே. அன்னைக்கு நான் கிருஷ்ணனை வந்து தப்பா பேசியிருக்கேன். இன்னைக்கு அவர் வந்து தமிழ் ஒரு மாயோன் அப்படின்றாரு. ஆமா. தமிழ் கடவுள்ல ஒருத்தர்ன்றாரு. ஆடு மாடுகளை மேய்க்கும் போது தோன்றிய ஒரு நம்மளுடைய மூதாதையர் அப்படின்றாரு. ஓகே. இன்னைக்கு அவரோட புரிதல் அப்படிதான் இருக்கு. ஓகே. நாளை புரிதல் நாளைக்கு தான் தெரியும். ஆப்வியஸா நீங்க மாறுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஏமா கரெக்ட். இந்த மாறாம நீங்க என்ன உலகம் தட்டுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு உலகம் உருண்டைன்னு ஒருத்தன் சொல்லும் போது உலகம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இப்ப வேற ஒரு கிரகத்துல வந்து இதுவரையும் மனிதரே இல்ல, உயிரினமே இல்லைன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். உயிரினம் ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொன்னானா அதுக்கு தரவுகளை சொல்லும் போது நீங்க மாதிரி தானே ஆகணும். புரியுது சார். சார் ஃபைனலா அடுத்தடுத்து விஜய் நோக்கியே அம்புகளை கூடிய திமுக இன்னும் புதுசா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமா பண்ணுவாங்க. ஓகே. எந்த அளவுக்கு பிலோ த பெல்ட் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிப்பாங்க. ஓகே. ஓகே. அகைன் அந்த பர்மிஷன்ஸுக்குமே ஏன்னா இப்போ மக்கள் பர்மிஷன்லாம் அதெல்லாம் வந்து ஸ்மால் கேமுங்க. அதோட அவர் கேரக்டரை வந்து அசாசினேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ பண்ணுவாங்க. ஓகே. அவர் மோசமானவர், அவர் பொம்பளை பொறுக்கி, அவர் வந்து இந்த நாட்டை ஆள தகுதியற்றவர், அவர் ஃபினான்ஷியலாக இவ்வளோ பேரை ஏமாத்திருக்கிறாரு, இப்படியான பொருளைகளை கிளப்பி விடுவாங்க. ஆமாம். ஏன்னா இடையில கூட இந்த ஐடி ரைடை கூட திருப்பி கொண்டு வந்தாங்க. பழைய ஐடி ரைடு, அதாவது நெய்வேலியில் இல்லை அது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்றாங்க. ஓகே. இன்னும் அதிகமாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருது. இன்னும் ரொம்ப ஹெவியாக போகுது. ஓகே. ஓகே. இதெல்லாம் தாண்டி விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நின்று தான் பார்க்கணும். ஆமாம். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.